ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த கதையைச் சொல்ல, தங்கள் ரயில்களை பிடிக்க விரைந்த மக்களால் ரயில் நிலையம் பரபரப்பாக இருந்தது. அவர்களில் ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் ஞானத்திற்கும் கனிவான இதயத்திற்கும் பெயர் பெற்றவர். கடவுளின் செய்தியை பரப்பவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் அவர் நிலையத்திற்கு வந்திருந்தார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது ஆடம்பரமான ஆடைகள் மற்றும் நகைகளை அணிந்து கொண்டு ஒரு மனிதர் அவரை அணுகினார். அந்த நபர் தன்னை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தனது செல்வத்தைப் பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தார். பாதிரியார் பொறுமையாக கேட்டார், ஆனால் அந்த மனிதன் பேராசையால் அழிக்கப்பட்டதை விரைவில் உணர்ந்தார். அவர் ஒரு பெரிய செல்வத்தை குவித்திருந்தார், ஆனால் இன்னும் திருப்தி அடையவில்லை, மேலும் மேலும் விரும்பினார். உண்மையான மகிழ்ச்சி உள்ளிருந்து வருகிறது என்றும் பேராசை துன்பத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் பாதிரியார் அவருக்கு விளக்க முயன்றார். ஆனால் அந்த மனிதன் கேட்கவில்லை. அவர் தனது அடுத்த பெரிய ஒப்பந்தத்தைப் பற்றி சிந்திக்க மிகவும் பிஸியாக இருந்தார். அப்போது அவருக்கு பாடம் கற்பிக்க பாதிரியார் முடிவு செய்தார். அவர் தனது சிறிய பையை எடுத்துச் செல்லும்படி அந்த நபரிடம் கேட்டார். அந்த நபர் அதைச் செய்ய ஒப்புக்கொண்டார். அவர்கள் நடந்து செல்லும்போது பாதிரியார் பையில் மேலும் மேலும் பொருட்களைச் சேர்த்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் அந்த நபரிடம் இன்னும் கொஞ்சம் எடுத்துச் செல்ல முடியுமா என்று கேட்டார். பேராசை கொண்ட மனிதன் ஒவ்வொரு முறையும் ஒப்புக்கொண்டான். இறுதியில் பாதிரியார் தனக்கு மதிப்புமிக்க ஒன்றைக் கொடுப்பார் என்று நினைத்தார். ஆனால் கனமாக ஆகஸ்ட் அந்த மனிதன் போராட ஆரம்பித்தான். அவர் வியர்த்து மூச்சிரைத்தார், ஆனால் இன்னும் கொடுக்க மறுத்துவிட்டார். இறுதியாக பாதிரியார் கடைசியாக ஒரு சிறிய நாணயத்தை எடுத்துச் செல்லும்படி கூறினார். களைப்பும் விரக்தியும் அடைந்த அந்த நபர் பையை கீழே எறிந்துவிட்டு தன்னால் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்றார். பாதிரியார் சிரித்துக்கொண்டே சொன்னார். அப்போதுதான் அவரது சூட்கேஸ் குவியல் மீது ரயில் ஓடியது.